என் நண்பர்களே, ஒரு பிரம்மாண்டமான கப்பல் நடுக்கடலில் மூழ்குவதற்கு பெரிய புயல் தேவையில்லை, ராட்சத அலைகள் தேவையில்லை. ஒரு சிறிய ஓட்டை போதும். அந்த ஓட்டை ஆரம்பத்தில் கண்ணுக்குத் தெரியாது, ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முழு கப்பலையும் நீருக்குள் இழுத்துவிடும். அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும், இரவு பகலாக உழைப்பவராக இருந்தாலும், உங்கள் வாய் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால், உங்கள் கனவு, உங்கள் எதிர்காலம், உங்கள் கௌரவம் எல்லாமே ஒரே நாளில் சிதைந்துவிடும். இந்த உலகத்தில் பல மனிதர்கள் தோற்றுப்போனது திறமையில்லாததால் இல்லை, அவர்கள் அதிகமாக பேசியதால்தான். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாக்கியம் தவறான மனிதரிடம் தவறான நேரத்தில் பேசினால் கூட அவ்வளவுதான். வாழ்நாள் முழுக்க கட்டியதை ஒரே நிமிஷத்தில் சிதைத்திடும். நண்பர்களே, இந்த உலகம் உங்களை வீழ்த்த எதிரியை தேடாது. நீங்கள் சொன்ன ரகசியங்களே உங்களை எதிர்த்து ஆயுதமாக மாறிடும். சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே மனித உளவியலின் அடி ஆழத்தை தொட்ட ஒரே மனிதர் குரு ஆச்சாரிய சாணக்கியர். அவர் அரசர்களை உருவாக்கியவர், அரசர்களை வீழ்த்தியவர்களையும் பார்த்தவர். அதனால்தான் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவத்திலிருந்து வந்தது. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனின் பலம் அவன் எதை பேசுகிறான் என்பதில் இல்லை, அவன் எதை மௌனமாக மறைத்து வைக்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. இன்று இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையை வெளியே தெரியாமலே உள்ளுக்குள்ளிருந்து அழிக்கக்கூடிய 7 விஷயங்களை சாணக்கியர் சைக்காலஜியோடும் இன்றைய பணக்கார மனநிலை உண்மைகளோடும் சொல்லப்போகிறேன். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றப் போகிறது. ஏழையாகவே சாகப் போகிறவனுக்கும் வெற்றியாளனாகப் போகிறவனுக்கும் உள்ள அந்த மெல்லிய கோடு எது என்று இப்போது பார்ப்போம். விதி 1. உங்களின் பண இருப்பு மற்றும் நிதிநிலை, வெல்த் அண்ட் பேங்க் பேலன்ஸ். உன் கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை யாரிடமும் பேசாதே என்கிறார் சாணக்கியர். நண்பர்களே, நம்மிடம் கொஞ்சம் பணம் வந்தாலே உடனே நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ காட்டிக்கொள்ள ஆசைப்படுவோம். ஆனால் பணக்கார மனநிலை கொண்டவர்கள் ஒருபோதும் தன் பேங்க் பேலன்ஸை வெளியே சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா? உங்களிடம் பணம் இருக்கிறது என்று தெரிந்தால் உங்களை சுற்றி போலி நண்பர்கள் உருவாவார்கள். அவர்கள் உங்கள் குணத்திற்காக வரமாட்டார்கள், உங்கள் பணத்திற்காக வருவார்கள். உங்கள் பணம் குறையும் நாளில் முதலாளாக அவர்கள் உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள். அதேபோல் உங்களிடம் பணம் இல்லை என்றால் அதை உலகிற்கு தெரிய விடாதீர்கள். நான் ரொம்ப கஷ்டத்தில இருக்கேன் என்று நீங்கள் யாரிடமாவது சொன்னால் அவர் வெளியில் வேண்டுமானால் அனுதாபப்படலாம், ஆனால் உள்ளுக்குள் உங்களை ஒரு தோல்வியாளர், லூசர் என்றுதான் நினைப்பார். உலகம் எப்போதுமே ஏழைகளை மதிப்பதில்லை. நீங்கள் பண கஷ்டத்தை சொல்லும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வேலை வாய்ப்புகளும் பெரிய பிசினஸ் டீல்களும் இவன் கிட்ட பணமே இல்லை, இவன் எப்படி செய்வான் என்று உங்களை தாண்டி போய்விடும். பணக்கார மனநிலை, ரிச் மைண்ட் செட் என்பது ரகசியமாக செல்வந்தராக இருப்பது. நீங்கள் ஒரு ராஜாவை போல வாழ வேண்டும், ஆனால் உங்கள் கஜானா எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும். அப்போதுதான் தேவையற்ற பொறாமை பார்வைகளும் போலித்தனமான கடன்களும் உங்களை தாக்காது. பணத்தை பற்றி மௌனமாக இருங்கள். உங்கள் உழைப்பு உங்கள் வளர்ச்சியை பேசட்டும். விதி 2. உங்கள் பலவீனங்கள் மற்றும் கடன்கால அவமானங்கள், வீக்னஸஸ் அண்ட் பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். சாணக்கியர் சொல்கிறார், உன் காயங்களை வெளியில் காட்டாதே. இந்த உலகம் மருந்து போடாது, உப்பைத்தான் தடவும். நண்பர்களே, நம் மனது கஷ்டப்படும் போது யாரிடமாவது கொட்டினால் நிம்மதியாக இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் நீங்கள் உங்கள் பலவீனத்தை சொல்லும் அந்த நொடி உங்கள் கையில் இருக்கும் கத்தியை தூக்கி மற்றவர் கையில் கொடுத்து என்னை எப்போது வேண்டுமானாலும் குத்து என்று சொல்வதற்கு சமம். இன்று உங்களுக்கு ஆறுதல் சொல்பவர் நாளை உங்களோடு ஒரு சிறு சண்டை வரும்போது அதே பலவீனத்தை உங்கள் முகத்திற்கு நேராக ஆயுதமாக பயன்படுத்துவார். யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்போதோ ஒரு முறை தோற்று போயிருக்கலாம் அல்லது அவமானப்பட்டிருக்கலாம். அதை ஒரு கதையாக மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள். நீங்கள் உங்கள் தோல்வியை பற்றி பேச பேச மற்றவர்களின் கண்களில் உங்கள் மதிப்பு குறைந்து கொண்டே வரும். பணக்கார மனநிலை கொண்டவர்கள் ஒருபோதும் தன்னை தாழ்த்தி பேச மாட்டார்கள். அவர்கள் தங்கள் தோல்விகளை ரகசியமாக பாடமாக கற்றுக்கொள்வார்கள். ஆனால் உலகிற்கு எப்போதும் ஒரு வலிமையான மனிதனாகவே காட்சியளிப்பார்கள். உலகம் எப்போதுமே பலமானவர்களைத்தான் மதிக்கிறது. நீங்கள் அழும்போது உங்கள் அழுகையை துடைக்க யாரும் வரமாட்டார்கள். ஆனால் நீங்கள் சிரிக்கும்போது உங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். மௌனம்தான் உங்கள் கவசம். நீங்கள் உங்கள் பலவீனத்தை சொல்லாதவரை உங்கள் பலம் என்னவென்று எதிரிக்கு தெரியாது.
எவனை எடை போட முடியவில்லையோ அவனிடம்தான் இந்த உலகம் எப்போதும் பயம் கலந்த மரியாதையோடு இருக்கும். உங்கள் வருத்தத்தை தனிமையில் தீர்த்துக் கொள்ளுங்கள். சபையில் சிங்கமாக நில்லுங்கள். விதி 3. எதிர்கால திட்டங்கள் மற்றும் லட்சியங்கள். ஃபியூச்சர் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன். அரசன் தன் அடுத்த நகர்வை அறிவிக்க மாட்டான், அதை நிகழ்த்தி காட்டுவான். இதுதான் சாணக்கியரின் வெற்றி சூத்திரம். நமக்கு ஒரு பெரிய ஐடியா வந்தவுடனே அதை 4 பேரிடம் சொல்லி பாராட்ட வாங்க துடிப்போம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப். நீங்கள் உங்கள் இலக்கை மற்றவர்களிடம் சொல்லும்போதே உங்கள் மூளைக்கு அதை அடைந்தது போன்ற ஒரு போலியான திருப்தி கிடைத்து விடுகிறது. இதனால் அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டிய உத்வேகம், டோபமீன் ஹிட், உங்கள் மூளையில் குறைந்துவிடும். இறுதியில் அந்த திட்டம் வெறும் பேச்சோடு முடிந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த உலகம் முழுதும் உங்களைப் போன்றவர்கள் முன்னேற வேண்டுமென்று நினைப்பவர்கள் இல்லை. நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை சொல்லும்போது, இதெல்லாம் உன்னால முடியுமா, இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சிருக்காங்களா என்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் எதிர்மறையாக பேசி உங்கள் மன உறுதியை குலைப்பார்கள். உங்கள் கனவை முளையிலேயே கருக செய்யும் அதிகாரம் மற்றவர்களுக்கு நீங்களே கொடுத்து விடாதீர்கள். பணக்கார மனநிலை என்பது ஆக்ஷன் ஓவர் வேர்ட்ஸ். அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்பது அவர்கள் சாதிக்கும் வரை யாருக்கும் தெரியாது. உங்கள் பிளான்கள் ரகசியமாக இருக்கும் வரை உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் வெற்றி கோட்டை பார்த்து உலகம் வியக்க வேண்டுமே தவிர உங்கள் பிளான் பேப்பரை அவர்கள் பார்க்கக்கூடாது. மௌனமாக உழையுங்கள். உங்கள் சக்சஸ் ஒரு இடிமுழக்கத்தைப் போல உலகிற்கு தெரியட்டும். விதி 4. குடும்ப பிரச்சனைகள் மற்றும் வாழ்க்கை துணை. ஃபேமிலி மேட்டர்ஸ். சாணக்கியர் மிக கடுமையாக எச்சரிக்கும் இடம் இதுதான். தன் வீட்டு பிரச்சனையை வீதிக்கு கொண்டு வருபவன் தன் கௌரவத்தை தானே தீயிட்டு கொளுத்துகிறான். ஒரு வீட்டுக்குள் சண்டை, கருத்து வேறுபாடு இருப்பது இயல்புதான். ஆனால் அதை ஒரு 3வது மனிதனிடம் சொல்லத் தொடங்கினால் அந்த நொடி அது அவருக்கு ஒரு சுவாரஸ்யமான காசிப்பாக மாறிவிடும். நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்கிறீர்கள் என்று நினைப்பீர்கள், ஆனால் மற்றவர்கள் உங்கள் குடும்பத்தையே கேலி பொருளாக்கி விடுவார்கள். குறிப்பாக உங்கள் கணவர் அல்லது மனைவியை பற்றி ஒருபோதும் மற்றவர்களிடம் குறையாக பேசாதீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை மற்றவர்களின் கண்களில் சிறியவராக காட்டினால் உண்மையில் உங்களைத்தான் நீங்கள் தகுதியற்றவராக காட்டுகிறீர்கள். நாளைக்கு அதே மனிதர் உங்களோடு பழகும்போது உங்களை மதிக்க மாட்டார். ஏனென்றால் நீங்களே உங்கள் இல்லறத்தின் மரியாதையை தெருவில் போட்டுவிட்டீர்கள். ஒரு வலிமையான மனிதனின் அடையாளம் அவன் குடும்பத்தை எப்படி காக்கிறான் என்பதில் இருக்கிறது. உங்கள் வீட்டு வாசல் தாண்டி எந்த ஒரு கசப்பான விஷயமும் வெளியே போகக்கூடாது. பிரச்சனைகள் இருந்தால் வீட்டுக்குள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். அந்த மௌனம்தான் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு சுவர். ஒரு கோட்டை போன்ற குடும்பத்தை கட்டி எழுப்பினால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையின் அடுத்தடுத்த உயரங்களை தொட முடியும். விதி 5. உங்கள் தர்மம் மற்றும் நற்செயல்கள். உண்மையான தர்மம் சத்தமில்லாமல் செய்யப்படுவது என்கிறார் சாணக்கியர். இன்று ஒருவருக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டால் கூட அதை செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் போடுவது வழக்கமாகிவிட்டது. ஆனால் சாணக்கியர் இதை சுயநலம் என்கிறார். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அதை விளம்பரப்படுத்தினால் அந்த உதவி உதவியாக இருக்காது, அது ஒரு வியாபாரமாகிவிடும். நான் இவ்வளவு செய்தேன் என்று நீங்கள் சொல்லும் அந்த நிமிடம் உங்கள் நற்செயலின் புனிதம் அழிந்துவிடும். பணக்கார மனநிலை கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு பங்களிப்பார்கள், ஆனால் அதை பெருமைக்காக செய்ய மாட்டார்கள். நீங்கள் செய்த உதவியை நீங்கள் சொல்லும்போது உதவியை பெற்றவர் உங்கள் முன்னால் கூனி குறுகி போவார். இது மற்றவர்களுக்கு உங்கள் மீது ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். நீங்கள் உண்மையிலேயே நல்ல மனதால் செய்தீர்களா அல்லது அட்டென்ஷன் பெறுவதற்காக செய்தீர்களா என்று. உங்கள் இடதுகை செய்வது வலதுகைக்கு தெரியக்கூடாது என்ற பழமொழி சும்மா சொல்லப்படவில்லை. உண்மையான தர்மம் என்பது பிரதிபலன் பார்க்காமல் செய்வது. நீங்கள் செய்த நல்லதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அதன் முழு பலனும் உங்களை வந்து சேரும். மக்கள் உங்களை நல்லவர் என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய்யாதீர்கள். அது உங்கள் கடமை என்று நினைத்து மௌனமாக செய்யுங்கள். உலகம் ஒரு நாள் தானாகவே உங்கள் நற்குணத்தை பேசும். விதி 6. கோபம் மற்றும் உணர்ச்சி வசப்படுதல். சாணக்கியர் சொல்கிறார், கோபம் என்பது புத்தியை திருடும் ஒரு தற்காலிக பைத்தியம். நீங்கள் கவனித்து பாருங்கள். நாம் நிம்மதியாக இருக்கும்போது பேசும் வார்த்தைக்கும் கோபத்தில் இருக்கும்போது பேசும் வார்த்தைக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். கோபம் வந்த நொடி உங்கள் புத்தி பின்னால் போகும், நாக்கு முன்னால் வரும். அந்த நாக்கு பேசும் ஒரே ஒரு வார்த்தை பல வருட நட்பையும் உறவையும் நொடியில் உடைத்துவிடும். கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் ரகசியங்களை உளறிவிட வாய்ப்பு அதிகம். உங்கள் பலவீனத்தை எதிரியிடம் காட்டிவிட வாய்ப்பு அதிகம்.
வெற்றியாளர்கள் எப்போதும் உணர்ச்சிகளை கையாள்வதில் வல்லவர்கள். ஒருவர் உங்களை எவ்வளவுதான் கோபப்படுத்தினாலும் நீங்கள் மௌனமாக இருந்தால் அவன் தோற்றுப்போவான். ஏனென்றால் உங்களை அவனால் எமோஷனலாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அர்த்தம். கோபத்தில் எடுத்த முடிவு தண்டனை இல்லாத தற்கொலைக்கு சமம். உங்கள் மனசுக்குள் என்ன உணர்ச்சி ஓடுகிறது என்பதை எதிரிக்கு காட்டாதீர்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும் வரைதான் நீங்கள் ஒரு புரியாத புதிராக இருப்பீர்கள். கோபம் வரும்போது மௌனமாக இருங்கள். வருத்தம் வரும்போது தனிமையாக இருங்கள். மனசு அமைதியான பிறகு நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவுதான் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். விதி 7. வருமானத்தின் மூலம் மற்றும் வெற்றி உத்திகள். சோர்சஸ் ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இது மிக மிக முக்கியமான பணக்கார மனநிலை ரகசியம். சாணக்கியர் சொல்கிறார், உன் தொழில் ரகசியத்தையும் உன் வருமானத்தின் வழிகளையும் யாரிடமும் முழுமையாக பகிராதே. நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீர்கள், என்ன ஐடியாவை வைத்து முன்னேறுகிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு சொன்னால் அவர்கள் அதை நகலெடுக்க ஆரம்பிப்பார்கள். இறுதியில் உங்கள் தனித்துவம் பறிபோய்விடும். ஒவ்வொரு வெற்றியாளனுக்கும் ஒரு சீக்ரெட் சாஸ் இருக்கும். ஒரு சமையல்காரர் தன் உணவின் ரகசிய கூட்டை கடைசி வரை சொல்ல மாட்டார். அதனால்தான் அவர் உணவகத்திற்கு மக்கள் வருகிறார்கள். உங்கள் பிசினஸ் அல்லது வேலையில் நீங்கள் பயன்படுத்தும் அந்த ரகசிய உத்திகள் உங்கள் உள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் பயன்படுத்திய ஏணியை மற்றவர்களுக்கு காட்டினால் அவர்கள் அதே ஏணியில் ஏறி உங்களை தள்ளிவிடவும் வாய்ப்பிருக்கிறது. பணக்காரர்கள் எப்போதும் தங்கள் அடுத்த நகர்வை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள். அவர்கள் எங்கே முதலீடு செய்கிறார்கள், யாரிடம் கற்கிறார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் ஊர் முழுக்கச் சொல்ல மாட்டார்கள். உங்கள் அறிவின் ஊற்று எது என்பது உலகிற்கு தெரியக்கூடாது. நீங்கள் வெற்றி பெற்று நிற்கும் மேடையை உலகம் பார்க்கட்டும். ஆனால் அதற்கு பின்னால் நீங்கள் வரைந்த அந்த ரகசிய வரைபடத்தை பத்திரமாக பூட்டி வையுங்கள். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 7 விதிகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையை அமைதியாக பாதுகாக்கும் ஆயுதங்கள். இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல, ஒரு கப்பல் மூழ்க ஒரு ஓட்டை போதும். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஓட்டை உங்கள் வாயாக இருக்கக்கூடாது. சாணக்கியர் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ரகசியத்தை அறிந்தவனே உனக்கு மிக ஆபத்தானவன். அந்த ரகசியத்தை சொல்லும் வாய்ப்பை நீங்களே யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள். இந்த 7 விதிகளில் நீங்கள் இதுவரை செய்த மிகப்பெரிய தவறு எது? அதை ஒரே ஒரு வரியிலாவது கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் அந்த ஒரு கமெண்ட் அதை படிக்கும் இன்னொருவருக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்திருந்தால் உங்கள் நண்பர்களோடும் குடும்பத்தோடும் இதை பகிருங்கள். நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் சேர்ந்து ஒரு வலிமையான வாழ்க்கையை உருவாக்க இது உதவும். நினைவில் கொள்ளுங்கள், அமைதியாக உழையுங்கள். உங்கள் வெற்றி உலகிற்கு இடிமுழக்கமாக தெரியட்டும். அடுத்த ஒரு சக்தி வாய்ந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் நாவை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். இந்த உலகம் உங்கள் வசப்படும். வெற்றி நிச்சயம்.